ஹாய் ஹலோ வணக்கம்ங்க. வெல்கம் டு அவர் சேனல் டே வித் காருண்யா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம எல்லாருக்குமே பூரண கொழுக்கட்டைனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த ப்ராசஸை நினச்சி நம்ம அடிக்கடி அதை செய்ய மாட்டோம். சுடு தண்ணி வச்சு மாவு பிசைஞ்சு ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி இருக்கும். குயிக்காக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மாவு பிசை தேவையில்லை, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். நான் வந்து பனை வெல்லம் எடுத்திருக்கேன், 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மெல்ட் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணுற அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். 1 கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து தேவையான அளவு உப்பு போட்டு இதை எந்த பதத்துக்கு கரைக்கணும்னா, தோசை மாவை விட கம்மியான பதம், ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருக்கணும். அதாவது நம்ம கரண்டியில் மாவு எடுத்து கொட்டும்போது ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கணும். இருங்க, நான் கரைச்சிட்டு காட்டுறேன். இது வெல்லம் வந்து கொதி வந்துடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரண்டியில் மாவு எடுத்து கொட்டும்போது இந்த பதத்துக்கு தான் இருக்கணும். தோசை மாவை விட கொஞ்சம் கம்மியாக வந்து தண்ணி சேர்த்துக்கணும். எதுக்குன்னா, நம்ம வாழை இலையில் இந்த மாவு வந்து போட்டு நம்ம தோசை மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுவோம். அப்போ இது அங்கே இங்கே ஓடாமல் இலையிலேயே நிற்கணும். இங்கே பாருங்கள், இந்த பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்க அந்த வெல்லம் காய்ச்சி வச்சுருக்கோம், அதை வடிகட்டிக்கலாம். மண்ணெல்லாம் இருக்கும், அதுக்காக தான் வடிகட்டுறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு மண் இருக்குது. இது பனை வெல்லம்னால மண் இருக்குது. ஒரு சில வெல்லத்துலலாம் இருக்காது. நீங்கள் நாட்டு சர்க்கரையோ இல்லை சாதா வெல்லமோ கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் வந்து அந்த தேங்காயும் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். நல்லா அந்த தண்ணியெல்லாம் சுண்டி வரட்டும். இப்போ இந்த ஸ்டேஜ் வந்துடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆறட்டும். அதுக்குள்ளவே இட்லி பாத்திரத்தை வந்து தண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து வாழை இலையை நெருப்பில் வாட்டி வச்சுருக்கேன். அப்போ தான் நம்ம ஃபோல்டு பண்ணும்போது கிழியாமல் இருக்கும். ஏன்னா மாவு தண்ணியாக இருக்குது இல்லையா, அதனால் ஆவியில் தான் வந்து வாட்டி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து கேஸ் ஆன் பண்ணிட்டு அந்த நெருப்பில் கூட வாட்டிக்கலாம். இந்த மாதிரி மாவு எடுத்து இதில் போட்டு அப்படியே தோசை செய்கிற மாதிரி இப்படி பண்ணுங்கள். நீங்கள் மெல்லிஸாக பண்ணாலும் ஒன்றும் ஆகாது, பயப்படாமலே நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நினச்சப்போ சட்டுன்னு கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்லாம். தேங்காய் போடணும் இல்லாமல் கடலக்காய், அப்புறம் வந்து கடலைப்பருப்பு போடணும். நீங்கள் எது வேணால் உங்கள் விருப்பம், நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து தேங்காய் போடணும் தான் செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரே கையில் வீடியோ எடுக்கிறதுனால எனக்கு சரியாக வரல. நான் ஃபில் பண்ணிவிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி வந்து நடுவில் ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இலையை அப்படியே வந்து ஒரு ஃபோல்டு அப்படியே மடித்து மூடி விட்டுருங்க. அவ்வளோதான். இதை வந்து இட்லி பாத்திரத்தில் அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்றுமே ஆகாது, நீங்கள் பயப்படாமல் செய்யலாம். 10 நிமிஷம் இது வந்து வேகட்டும். நல்லா ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெந்து ரெடி ஆகிட்ருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா நீங்கள் வந்து டக்குன்னு குயிக்காக செஞ்சிடலாம் கொழுக்கட்டை. இல்லை உங்கள் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வர்றதுக்குள்ளே ஈஸியாக ஒரு ஹெல்த்தான ஸ்நாக்ஸ் செய்ய இது வந்து கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது. ரொம்ப சூடாக இருக்குது. நீங்கள் ஆறின பிறகு எடுத்திங்கன்னா இன்னும் சாஃப்டாக இருக்கும். சூட்லேயே கட் பண்ணால் இப்படி தான் விரிசல் விடும். கையில் எடுத்து காட்டுறேன். ரொம்ப சூடாக இருக்குது, ஆவி பறக்குது. இருங்க, கையிலே எடுத்து காட்டுறேன், உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா, பனை வெல்லம்ன்றதுனால ரொம்ப டார்க்காக இருக்குது. நீங்கள் சாதா அச்சு வெல்லம் கூட சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். நான் இலையில நெய் கூட தடவலைங்க, பட் எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பார்த்தீங்களா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணிவிடுங்க. பாய்.